ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி நாளி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். தென் டு பி நோட்டட், இந்த எபிசோட், அதாவது இந்த ஹை ஸ்கூல் லவ் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒரு 12 to 13 எபிசோட்ஸ் இல்லைன்னா 15, மேக்ஸிமம் வந்து 15, அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போவே 9 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? சரி வாங்க, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக எதோட விட்டுருப்போன்னா, இங்கே வந்து 10th and 12th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பாஸ்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நேம் லிஸ்ட்டை நீங்கள் தான் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதில் தேயோங், ஜங்கோக், சுகா எல்லாருமே வந்திருப்பாங்க. இதில் காண்டான ஜிம்மன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்து தண்ணி கொடுத்து அதில் தண்ணியில் வந்து மயக்க மந்திரம் கலந்து கொடுத்துருப்பாரு. இதை குடித்த 3 பேருமே மட்டையாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஓடி போய் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க, நீங்கள் ஜிம்மன் வந்து உங்களை வந்து ஒரு போட்டியாக பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஸோ ஒரு வழியாக ஒவ்வொருத்தவங்களாம் எழுந்திரிச்சிருப்பாங்க. ஃபைனலாக வந்து தேவங்க எழுந்திரிச்சிப்பார். ஏன்னா அவர் தான் நிறைய தண்ணி குடித்ததால் அவருக்கு வந்து லேட்டாக முழிப்பு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முழிப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட லைட்டாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போது அப்படியே இங்கே வந்து தேவங்க முழிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருப்பீங்க எல்லாருமே. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இங்கே சுகா இங்கே ஜேகே கிட்ட தனியாக வந்துட்டு, ஏய் உனக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என்ன ஒரு மாதிரியாக இருக்குது? வயிறுலாம் எனக்கு நல்லா தாண்டா இருக்குது. அப்படிலாம் இல்லையே. நான் அதை கேட்கல. இதுக்கு முன்னாடி நீயே நானும் வயன் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத ஜன்னல் வழியாக ஒட்டு பார்த்தோம். எனக்கு ஒன்றும் தெரியல, அவன் ஃப்ரெண்டு தான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்குறாரு. முடி ஃபுல்லாக முடியாத அப்படிங்கிறாரு. நீ அவளை ஒன் சைடாக லவ் பண்ண, அதான் அவனுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கா இல்லையா? இப்போ இருக்குன்னு சொன்னால் உன்னால் என்ன பண்ண முடியும்? இன்னமும் உன்னால் வயனை மறக்க முடியலையாடா? பார், அப்படிலாம் இல்லை, நான் அதேமாரி கேட்டேன், சும்மா தான் கேட்டேன், சரியா? மற்றபடிலாம் வேறு ஒன்றும் கிடையாது. நான் வயனெல்லாம் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. இப்போலாம் ஏதோ சொல்கிற, அப்புறம் ஏன்டா இன்னும் லவ் பண்ணாமல் இருக்கே? இதே வார்த்தை நான் உன்கிட்ட கேட்டேன், அவன்கிட்ட பதில் இருக்கா சுகா? அட மாடு, ஆனால் ஆதி காலத்துலேருந்து சிங்கிள்டா. எனக்கிட்ட வந்து ஆள் இருக்குன்னு கேட்டால் இல்லை தான். எனக்கு இந்த பொண்ணு மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்ததில்ல, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையாக அது இல்லை. ஆனால் உனக்கு வந்திருக்குல்ல, அதனால் கேட்குறேன். சரி, பழச கிளற வேணாம், கிளறா மனஸ்தாபம் தான் வரும். நான் ஏன் அதை கேட்டேனே தெரில. செவ்வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெக்கியோட கையை பிடிச்சிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு ஒரு வழியாக திருப்பியும் மார்ச் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஆனால் தேவை மட்டும் லைட்டாக இன்னமும் அந்த தலை அப்படி ஒரு மாதிரி ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர் மட்டும் சைடில் உட்காந்துருப்பார். எல்லாருமே சேர்த்து மார்ச் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சுகா பக்கத்தில் தானே நீங்கள் நிற்பீங்க. அவர் சுகா பாவமாக இருக்கு ஓயன் உன்னை பார்க்க எனக்கு. நீங்கள் அப்படியே ஏன் அப்படிங்கிறீங்க. நீ என்னதான் ஆசைப்பட்டு நீ அவன் கூட இருக்கணும்னு நினச்சாலும் விதி பார்த்தியா ஒன்றையும் அவனையும் பிரித்து வைக்கிது. டக்குன்னு நீங்கள் மார்ச் பாஸ் பண்ணுறதே விட்டுட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. அங்கே உள்ள அந்த சாரு, வயன் ஒழுங்கா பண்ணு, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிக்கப் எடுக்கிறீங்க. என்ன சொல்கிற சுகா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பாஸ் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. பின்ன நீ அவனை சேர்த்து வேணும், இவன் கூட இருக்கணும் தான் நினச்ச. ஆனால் அவனால ஒரு லைனில் கூட உன் கூட நிற்க முடியல. போ, என்ன பண்ணுறது? சரி விடு, உன் பேட்சில் வரானா வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இப்போ பாரு, நான் இருக்கேன், ஜேகே இருக்கேன், எல்லாம் இருக்கானுங்க, பயபெல்லாம் அங்கே உட்காந்துருக்கு.
ம் என்னத்த சொல்ல அப்படிங்கிறாரு. ஏன் சுகா வாய வைக்கிற நீ வேற. அவன் நல்லா ஆனால் போதும்னு தோணுது. பாவம் ரொம்ப தண்ணி குடிச்சதால மயக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் போல். அப்படியே பிடுங்கிக்கிட்டு பாசம் வருது. ஓடுங்க முடியல அப்பா. என்னமோ சொல்லுவாங்களே, லவ் பண்ணுறவனுக்கு மட்டும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதுன்னு, அந்த பொசிஷனில் தான் நான் இருக்கேன். அப்பா முடியல கடவுளே அப்படிங்கிறாரு. உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சுகா நினச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி அந்த அந்த மார்ச் ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுமாரி ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்க. இங்கே இதுமாரி தேவங்க வந்து வந்திருப்பார். அங்கே உட்காந்துட்டு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஜிமினா இருக்கார்ல, நீங்கள் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டைம் முடிஞ்சும் கூட மார்ச் ஃபாஸ்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏறக்குறைய 6 மணிக்கு மேலே தான் உங்களை வந்து வீட்டுக்கு விட்றாங்க. இந்த மாதிரி இருக்கவும் இவருக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறதால இந்த ஜிமினா இருக்கார்ல, அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. இதை நோட் பண்ண தேவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஓடி போய் வர்றதுக்கு ஒன்று அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, இதனால் பிரச்சனை வரக்கூடாது. அப்புறம் எதனால் பிரச்சனை வந்ததுன்னு கேட்டுச்சுன்னா பையனை நம்மளால் காட்டி கொடுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு வழியாக அந்த மார்ச் ஃபாஸ்ட்டு நடக்கிற அந்த செர்மனியும் நடக்க போகுது. ஸோ நடந்ததில்ல. ஃபஸ்ட்டு கப் அடித்ததே நீங்கள் தான். ஸோ உங்கள் பேட்ச் அடித்தது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எப்படின்னா பையன் பொண்ணு எல்லாருமே அப்படியே தூக்கி அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்கள்ல. பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி டக்குன்னு கட்டி பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சது தான் ஜேகே. ஏன்னா உங்கள் பக்கத்தில் ஜேகே நின்றுட்டு அந்த அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஜேகே இருந்திருப்பார், லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவாங்க வந்திருப்பார். நீங்கள் தேவாங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஜேகே கட்டி பிடிச்சிருப்பீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டேருந்து விலகிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னது நான் இங்கே இருக்கேன் கண்ணு தெரியலையா? அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இன்னும் எக்ஸைட்மெண்ட் போகலையா என்ன அப்படி சொல்லி டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருமே உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ இங்கே சுகா வயினே அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ண போகிறாரு. டக்குன்னு தேவன் அவள் ஏன் ஆள் கையை குலுக்குறதோடு நிப்பாட்டிக்க, இந்த ஹக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட நெஞ்சு அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெடுக்குன்னு தேவங்கோட கையை பிடிச்சி தள்ளி விட்டு நீ வையன் வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்களுமே சுகாவை கட்டி பிடிச்சிக்கிறேன். பிகாஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுகா வந்து ரொம்ப பிடிக்கும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக பிடிக்கும். அதனாலுமே உங்களுக்கு இது பெருசாக தெரியல. இங்கே அப்படியே ஜெல்லஸ் ஆகிட்டு நின்றுட்டுருக்காருங்க தேவாங்க. என் ஆளை எவனோ கொண்டாடுறாயா அப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு போதும் போதும் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரித்து விட்டார் ரெண்டுத்தையும். உனக்கு பொடாமடா என்ன பொறாம அதில் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. பின்ன பொறாமல் இருக்காதா, வையனும் நானும் அந்த லைனில் நின்னதால தான் நம்ம கப்பே அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தில் நான் சுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே தேவாங்க விமன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படிலாம் இல்லையே, நானும் தேயாங்கும் ஒரே லைனில் இருந்ததால் தான் கப்படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுகாவும் ஒரு டீம், தென் அதே மாதிரி ஜேகேவும் தேயாங்கும் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. போதும் இந்த நேரத்தில் சண்டை இதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியான மூடு இருக்கிறதால நான் வந்து இதுல வாக்குவாதத்தில் இருக்க விரும்பலை. யார் வேணால் எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிடி சார் வந்து சொல்கிறாரு, ஓகே இன்றைக்கி ஈவினிங் போல் ட்ரீட்டு, ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்துருங்க. கேர்ள்ஸ் ரொம்ப கவலைப்படாதீங்க. 5 மணிக்கு நம்ம ட்ரீட் வச்சுட்டு 6 மணிக்கெலாம் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு கப்பெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எல்லாருமே அந்த பஸ்ஸில் போகும்போது ஊஹா ஊஹா ஊஹான்னு கத்துறது மட்டும்தான். அந்த கப்பு இருக்கும்ல, ஸோ அந்த கப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி மிரர் இருக்கும்ல, ஸோ அந்த மிரரில்
கயிறை வச்சு நல்லா கட்டிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி அந்த கப்பு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. எல்லாருமே அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே என்ன என்ன மிரருக்கு வெளில கப்பு நிற்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கப்பு நல்லா நல்லா அடிச்சிட்டிங்க போல். உங்கள் ஸ்கூலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே பஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டுக்காக போகுது. போகும்போது எல்லாருமே எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேட்ச்னு சொல்லியிருந்தேனே. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் அப்படியே ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டே தூக்கி வளைச்சி சாப்பிட்ட மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்கடா, பிரின்சிபல் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதால அவர் தான் வந்து ட்ரீட்டுக்காக அரேஞ்ச் பண்ணார். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், பசங்களுக்கு இதை சொல்லவா வேணும், அவனுங்க மட்டும் வாரி விழிச்சு என்னென்னமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றானுங்க. ஸோ நீங்களுமே நல்லா சாப்பிட்றீங்க. அந்த பொண்ணு பையன் வேறுபாடே இல்லாமல் எல்லாம் ஒவ்வொரு டேபிளில் போயிட்டு இந்த டேபிளில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிளெல்லாம் போய் சாப்பிடுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை சாப்பிட்ற அந்த மாதிரி அப்படியே அங்கங்கே கூட்டமாக அப்படி இப்படி இழஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு ஒன்று போகுது, இந்த சைடு ஒன்று வருது, ஒன்றுத்தில் தட்டில் கை வைக்கிது, ஒன்று வேணான்னு சொல்லிட்டு தூக்குது, ஒன்று ஓடுது. அந்த மாதிரி இப்படி கச்சமச்சா நின்றுட்டுருக்கு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ பில்லு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000மோ 15,000மோ வந்திருக்கும். பில் எல்லாத்தையுமே பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்கூலுக்கு தான் வராங்க. ஸ்கூலில் கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டில் 3 ரவுண்டு. அப்போலாம் அந்த 3 ரவுண்டு அவ்வளோ சத்தம். லைக் அந்த ஸ்கூலில் எல்லாருமே வெளியில் வந்து என்னடா இவ்வளோ சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சத்தம். ஸோ ஒரு வழியாக போயிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கப்போட ட்ராஃபியோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராஃபியை தூக்கி அந்த பிரின்ஸ்பல் ரூமில் போய் வச்சாச்சு. நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரொம்ப மெதப்பில் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு பழசு நடந்தது இந்த காசிப்ஸ் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்போம்ல. ஸோ ஒரு வழியாக அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ டேஸ் ஸ்கிப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற டைம். லைக் பப்ளிக் வேறு வந்துருச்சு. ஸோ வந்ததால் நீங்களும் அவருமே பார்க்கறது கூட கிடையாது. யார், நீங்களும் தேவங்கும். ஆனால் சுகா மட்டும் வருவார், உங்ககிட்ட ஏதாவது உரண்டை இழுப்பார். நீங்களுமே சுகாவை நல்லா அடிப்பீங்க, திட்டுவீங்க, உதப்பீங்க. அதெல்லாம் தேவங்க வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவு லிமிட்டாக பழகுவீங்க. அதே மாதிரி சுகா எவ்வளோ லிமிட்டாக இருப்பார், எவ்வளோ டீசெண்டான காய் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் அவ்வளோ தலையிடவே மாட்டார். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் தேவங்க இருக்கிற பாண்டிங்கு அது ப்ளஸ் வந்து இங்கே சுகாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற பாண்டிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். சுகாவுக்கு வந்து நீங்கள் லைக் எப்படி சொல்கிறதுனா செம்ம மேன். அவர்கிட்ட நீங்கள் மறைக்காத விஷயத்தையே கிடையாது. லைக் எப்படி சொல்கிறதுனா தேவங்கிட்ட ஒரு சில விஷயங்களை மறைச்சாலும் கூட சுகாட்ட மறைக்க மாட்டீங்க. சுகா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பர்சன். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது இதுமாரி எனக்கு தெரியாது உங்ககிட்ட மட்டும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது செத்தாலும் அவன் மூச்சு விட மாட்டான். அதே தான் நீங்களும் நல்லா கூட்டுக்கலவானு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கும் சுகாக்கும் நல்லாவே பொருந்தும். ஸோ பப்ளிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டடீஸ். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு கூட நீங்கள் லவ் பண்ணுறது தெரியும். பட் ஸ்டில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவன் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவர் மட்டும் ஸ்டேபிள் ஆனால் போதுமா, நீங்களுமே ஸ்டேபிள் ஆகணும்ல. ஏன்னா அவங்க வீட்டில் பேசும்போது நீங்களும் ஸ்டேபிளாக தானே இருக்கணும். அதுக்காகவே நீங்களுமே நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க அம்மா நாளை பின்ன நீ லவ் பண்ணதால தான் உனக்கு மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா வானம் வராதுல்ல. அந்த விஷயத்துக்காகவே நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ரிசல்ட்டில் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு 80% நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கீங்க. 500க்கு நீங்கள் வந்து 409 10 எடுத்திருக்கீங்க.
ஸோ 410 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இங்கே தேயோங் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவர். ஸோ அவரும் நல்லாவே எழுதியிருப்பார். நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். தென் வந்து ஜங்குக்கு வந்து செகண்ட் டாப்பரு, சுகா வந்து தேர்ட் டாப்பரு. உங்களுக்கு என்னென்னா ஈவினிங் 2 பேர் எடுத்தது கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரில. எப்படி இது சுகா எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா கிட்ட வந்துட்டு பெட் அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நல்லா படிக்கிறவன்டி அப்படிங்கிறாரு. நீ புத்தகம் எடுத்து நான் பார்த்ததில்ல, நீ எப்படி படித்த, இது உண்மையை சொல்லு, யார் உனக்கு காப்பி அடித்தாங்க, இல்லை எந்திரன் படம் மாதிரி கண்ணில் ஏதாவது வச்சுட்டு பிட்டு எழுதுனியா, என்னால் இதை நம்பவே முடியாது, இல்லை காதில் ஏதாவது மாட்டியிருந்தியா, என்னது சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட நோண்டி 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 கேட்குறீங்க. என்னால் ஒரு தடவை படித்தாலும் அப்படி நினைவாக இருக்கும்டி, நீ வேறு, நீ ஒரு 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 ஏதாவது இன்சிடென்ட் சொல்லு, நீ என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டங்கிற முத கொண்டு நான் சொல்கிறேன், எனக்கு மெமரி பவர் அம்பிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா சரி, ஃபஸ்ட்டு நான் மார்ச் பாஸ் பண்ணும்போது எனக்கு அடிபட்டுச்சு. ஆமாம் அடிபட்டுச்சு. அது எந்த கால்? ரைட்டு. ஏன் நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க? அப்போது கையில் அடிபட்டுச்சு எனக்கு, அது லெஃப்ட்டு கை முட்டிக்கிட்ட, அந்த முட்டியில் கூட பிளாக் கலரில் மூல் இருக்கும். அப்புறம் என்ன மூலடா உனக்கு? நானும் அதானடி சொல்கிறேன், எனக்கு படித்த டக்குன்னு படிப்புன்னு கிடையாது, எனக்கு எதாக இருந்தாலும் பேசிக்காக டக்குன்னு ஏறிடும். உன்ன மாதிரி அவன் நான் உட்காந்து குட்டி 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 படிக்கிறதுக்கு நாங்களாம் ஒரு நிமிஷம் பார்த்தா போதும், எந்திரன் மாதிரி புக்கை இப்படி ஸ்லைட் பண்ணாலே இப்போ மண்டில் அப்படி டன்னு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். கிளம்பு யாருக்கிட்ட வந்து போட்டி போடுறேன்னு தெரியாமல் இருக்க, எப்படின்னு தெரியல. தேவை முன்னாடி வந்துட்டோம், என் யூகா அப்படி நான் தான் வந்திருக்கணும், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டேன், அதான் மாறுபது. அடங்கு ரொம்ப ஓவராக பேசாத, ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு சும்மா தலையில் ஏறி ஜிங்கன்னு ஆடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகா சொல்கிறீங்க. சரி நீ அப்படி வரியா அப்படிங்கிறாரு. இங்கே சுகா வந்து கேர்ள்ஸ் கிட்டேயே பேசவே மாட்டார். இன்ஃபேக்ட் பாய்ஸ்கிட்ட கூட ரேண்டமாக தான் பேசுவார். என்னன்னா என்ன, அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்கன்னா பேசுவார், அவ்வளோதான். மற்றபடி எல்லார்கிட்டையுமே அவர் வந்து வதன்னு பேச மாட்டார். நிறையா தடவை உங்கள்கிட்ட பேசணுன்னா டைரெக்டாக உங்கள் கிளாஸுக்கே வந்து கூட ஏதாவது கேட்டுட்டோ இல்லை ஏதாவது எடுத்துட்டோ அந்த மாதிரி அந்த மனுஷன் போவார். நிறைய பேருக்கு சுகா மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அவர் என்ன தான் ரூடாக ரகடாக பிஹேவ் பண்ணாலுமே லைக் தள்ளி இருந்து ரசிக்கிறது ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி உங்கள் மேலே ஒரு பொறாமை, எப்படி அந்த மனுஷன் அந்த வயன்ட்டை மட்டும் இவ்வளோ கேஷுவலாக இவ்வளோ உரிமை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உங்கள் மேலே லைட்டாக பொசஸாகவும் அதுமாரி ஜெல்லஸாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நீங்கள் மட்டும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் ஆள் உண்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுகா அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஐயோ யுவனா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு என்னடா அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் கீழே ஆயேன், நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு அப்படியே ஜன்னல்கிட்ட போகிறீங்க. பார்த்தா சுகா அப்படியே கையை அப்படியே வேவ் பண்ணுறாரு. வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் சுகா வெளில வந்திருக்காரு, என்னன்னு பேசிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சுகா மேலே உங்கள் அம்மாவுக்கு பெரிய மதிப்பு, அதனால் சுகா வந்திருக்கானாலே உங்கள் அம்மா விட்டுருவாங்க அந்த மாதிரி. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கொஞ்சம் வெளில வரியா? இதுக்கு மேலே வெளில வரணும், நான் ரோட்டுக்கு தான் வரணும். என்ன சொல்லு? அந்த வெளில இல்லடி, கொஞ்சம் ப்ரைவசியாக பேசணும், வெளில வரியா? அப்படியா சரி ஒரு நிமிஷம். அம்மா நான் வெளில போயிட்டு வரேம்மா, ஷால் போட்டுட்டு போ. சரி ஓகே. நீங்கள் அப்படியே திப்புன்னு ஒரு பிளாக் கலர் ஷாலை எடுத்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் சுகா கூட பைக்கில் ஏறி போயிட்டுருக்கீங்க. எதுக்கு உன் மூஞ்சி சரியில்லையே, என்ன ஆச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி இருக்குது. அந்த இதில் வாலில் தேயோங், ஜேகே, சுகா, இப்போ நீங்கள் அப்படியே எல்லாருமே வரிசையில் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. என்னவா ஏன் எல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. ரிசல்ட்டு வந்துட்டு பையன், அதான் தெரியுமே உன் மார்க் என்ன அவன் மார்க் என்னன்னு. அதுக்கு காலேஜ் போடுறேன். 12th முடித்தா எல்லோரும் காலேஜ் தான் போடுவாங்க.
சில பேர் டிப்ளமோ போடுவாங்க. டேய் மச்சான், எதுக்குடா இதை அழைச்சிட்டு வந்த, தூக்கி விட்டுருடாத, அது வீட்டில் போய் அழைச்சிட்டு போய் விட அப்படின்னு சொல்லிட்டீங்க. செம்ம டென்ஷன் ஆகி ஒரு ஃபார்மில் வந்து இவனு பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் மட்டும் சிங்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே ஜேகேக்குமே டென்ஷன் ஆகுது. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. சரி இருறேன் கோவப்படாத வயன், தயவு செஞ்சு அவன் என்ன பேச வரான்னு கேளேன் அப்படிங்கிறாரு. சரி சாரி கைஸ். சரி சொல்லு. நாங்கள் எல்லாருமே காலேஜ் போகிறோம். நம்ம முன்ன மாதிரி ஒரே ஸ்கூலில் இருக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாவது காலேஜ் கூட கொஞ்சம் வெளியில் போட்டிருக்கோண்டி. அந்த காலேஜில் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ, நல்ல நேம் இருக்குது அந்த காலேஜில். நாங்கள் 3 பேருமே அந்த காலேஜில் தான் போடுறோம். பார்த்துருந்து பல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே இங்கே தேவங்க பார்க்குறீங்க. இத்தனை நாள் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டேன்னா, திடுதப்புன்னு இப்படிலாம் சொல்கிறது மனசு அக்செப்ட் ஆக மாட்டுது. எப்படி நீங்கள் இல்லாமல் நான் 2 வருஷம் இருக்க போகிறேன் நான் அங்கே. ஐயோ, அதுவும் அந்த ஜிம்முன்னு மற்ற நாள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் எப்போ வெளில போவீங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். பண்ணான்னா எங்கள் 3 பேரில் யாருக்காவது கால் பண்ணிவிடுறாங்க. எதாக இருந்தாலும் வந்துடும், சரியா? கால் பண்ணி வர்றது வேற, ஆனால் அங்கேயே இருந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது வேறல்ல. நீங்கள் இருக்கும் போதே எனக்கு மயக்க தண்ணி கொடுக்கணும்னு நினச்சவன் அவன். நீங்கள் இல்லைன்னா அவன் என்னென்ன பண்ணுவானோ தெரியல. நான் இப்போ தான் விசாரித்தேன், அவன் யாருமே இது வரைக்கும் லவ்வே பண்ணலையாமே. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படி சொல்லி இங்கே தேவன் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் எப்போ அந்த ஸ்கூலை விட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தானோ அதுக்கப்புறமேலேருந்து அவன் எந்த பொண்ணுகிட்டையும் இந்த ஃப்ளட்டு இல்லை ப்ளே பாய் மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறது இப்படி எதுவுமே இல்லாமல் நல்ல பையனாக இருக்கான்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் அதை நம்ப முடியல. இல்லை என் காதுக்குமே அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஜேகேயை பார்க்குறீங்க. அவன் வயன் மேலே வெறியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. ஐயோ, நான் இந்த நாள் எப்படிடா இவ்வளோ விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையில் அப்படியே கையை வச்ச மாதிரி தேவங்க அப்படியே நின்றுட்டுருக்காரு. டேய், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, நாங்கள் அப்படியேவா விட்டுற போகிறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா, எதையும் போட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காத, விட பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரியாக டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களுமே பார்த்துக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு எதையும் மனசில் போட்டு ஏற்றுக்காத அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க. இங்கே அப்படியே டைம் போகுது. இவங்களும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே திடீர்னு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. தேவங்க என்ன பண்ணுறான்? அது அவர் காலேஜ் சேர்ந்துருக்காருமா. எந்த காலேஜில்? நீங்கள் அவர் சேர்ந்த காலேஜோட நேம் சொல்கிறீங்க. நல்ல காலேஜ் தான். இன்னும் லவ் பண்ணுறியா அவனை? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டே மட்டும் ஆடுறீங்க. சரி ஓகே, படி. இந்த தடவை 11th இல்லை, ஒழுங்காக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. ஓகே? சரிம்மா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடித்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினா வந்திருக்காரு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா யார்? ஒயன் எனக்கு நல்லா தெரியும், ஆக்சுவலாக அவளோட சீனியர் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே அவர் வந்து உங்கள் அம்மா கிட்டே இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. அம்மா எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுமா. வயன் மறந்துட்டியா என்ன?
என்னை யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் சரி, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? அம்மா கண்டவங்கள வீட்டில் விட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் அம்மா அப்படியே என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி லைக் கோவத்தில் இருந்தாங்கன்னா நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி நம்ம ப்ரிட்டன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோன்னு நினச்சி உங்கள் அம்மாவுக்கு ஒரு சிறு சந்தேகம் இருக்குது. உங்கள் அம்மா, ஏன்பா உங்ககிட்ட இப்படி கடுன்னு பேசுகிறா? நீயும் அவளை ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஆமாம் ஆண்டி, வயன் என் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறா. அவளை கன்சோல் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆக மொத்தத்தில் எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே சேர்த்து இல்லை போல், இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஒயனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் ஒயனை கீழே கூப்பிட்றேன்ப்பா. இல்லைண்ணா, அவள் உள்ளே வேற விடாதன்னு வேற சொல்கிறா, அதனால தான் நீ ஹாலில் பேசுப்பா. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாலில் வந்து உட்காந்துருக்காரு. முதல்ல வந்தவங்கள வாங்கன்னு சொல்லு, நீ எது வேணால் பேசி, எனக்கு கூட பிரச்சனை இல்லை. பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள மூஞ்சி சுழிக்காத மாதிரி நடந்துக்கோ. அம்மா எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுங்கிறேன், உனக்கு தெரியுமா? விடுமா, எனக்கு மயக்க தண்ணியில் கொடுத்தாவுமா அவன். என்னடி சொல்கிற? ஆமாம், அதை தெரியாதனமாக தெய்யம் குடித்து அவர் மயக்க அடித்து கீழே விழுந்து பெரிய சீனாகிடுச்சு ஸ்கூலில். அவன்லாம் லேசப்பட்ட ஆள் கிடையாது, ஃபுல்லாக மனசுக்குள்ளே வஞ்சம்தான். சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காத, உள்ள அம்புட்டு விஷம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பயப்படுறாங்க. உள்ளே வேற கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி. இதெல்லாம் சொன்னாடி பயந்துருவியோங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். முதல்ல இதாவது சொல்லி வெளில தள்ளுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லடி. அவன் சட்ட வட்டமாக வந்து உட்காந்துருக்கான். நீ ஏதாவது சொல்லி வேணா வெளில சொல்லு, வெளில போ சொல்லு, சரியா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது ஆல்ரெடி தேவனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இவருக்கு அடித்தா முடிச்சான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி வராரு. என்ன கண்டென்ட்னே தெரியாமல் இங்கே ரெண்டுமே வருது, ஏன் அப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் அதே மாதிரி ஜேகேவும் எதுக்குடா அவன் அப்படி வண்டி எடுத்து திருப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரானுங்க. இங்கே நீங்கள் பொறுமையாக கீழே போயிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாருங்க ஆண்டி, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறான்னு, அவள் அதோட பேசுகிறான்னு மட்டும் விட வேண்டியதானே அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க நினச்சிக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லு. ஆண்டி பரவாயில்ல, நீங்கள் இருக்கீங்க, நான் வயனை லவ் பண்ணுறேன் ஆண்டி. உங்கள் அம்மா, என்ன எத்தனை பேர் இதுமாரி கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அது ஏகப்பட்டது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா இது, எதுக்குமா இவன் நல்லா உள்ளே கூப்பிட்ட, ஒன்று அடிக்கணுமா? முதல்ல நீ ஏந்திரிச்சு வெளில போய், உனக்கு தெரியாதா எனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ஜிமினாட்ட. இங்கே ஜிமின்னு, அப்போ நீ என்ன லவ் பண்ண மாட்டேன். தம்பி என்னப்பா இப்படி பேசுகிற, நான் ஒருத்தி இங்கே இருக்கேன்ப்பா. அதே தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இருக்கும் போதே உங்களுக்கு முன்னாடியே எப்படி பேசுகிறா பாருங்களா, அவள் கோவம் வருதா இல்லையா? எவ்வளோ டீசெண்டாக வந்து அம்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறா. ஆனால் அவள் பாருங்களேன், சுத்தமாக நான்சென்ஸாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். யார் நான்சென்ஸாக பண்ணுறது, நீயா அவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ எடுக்கணும் அப்படியே 3 பேருமே அப்படியே கதவு கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா தேவங்க வந்திருக்காரு, அடித்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு போல். மூஞ்சில் அப்படி வேர்வையாக அப்படியே சுட்டி நிற்கிது. அவனுங்கள ஒரு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 1 மினிட்ல டக்குன்னு அவனுங்களும் வந்துட்டானுங்க. அது ஷுகாவும் ஜேகே வந்துட்டானுங்க. ஷுகா அப்படியே டக்குன்னு ஜிமினோட காலர் பிடிச்சா, உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா அவள்கிட்ட உரண்டை விட்டுட்டே இருக்க, உனக்கு அறிமையரே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணாங்கலாம் திட்டிட்டு லொட்டுன்னு வந்து ஜிமினை பொழிச்சுன்னு அரைஞ்சிருப்பாரு. உங்கள் அம்மா ஆன்னு பார்க்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஷுகா நீ முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே ஷுகாவோட நிப்பாட்டிட்டு, ஓ இது வீடு ஷுகா, ஐயோ யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க, ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு இந்த வீட்டை அவருக்கு போயிடு, உனக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே கோவத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தேவங்க நின்றுட்டுருக்கும் போது
சாரி ஆண்டி, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க வந்து உங்கள் அம்மா நிற்க சொல்கிறாங்க. அவரும் நின்றுட்டாரு. அப்படியே சுகா நம்ம கிளம்புவோம், நம்மள நிற்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க 2 பேரும் போகிறானுங்க. உங்களையும் தான், நீங்களுமே நில்லுங்க. அப்படியே 3 பேருமே நின்றுட்டானுங்க. உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. வயனுக்குன்னா ஒன்றுன்னா இப்படி ஓடி வரீங்க? அப்படியே சுகா பார்த்து உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகுது. ஏன்னா அவங்க பொண்ணு எப்படின்னா தெய்யவங்க வந்து கோவப்படுறதுக்கு முன்னாடி அவன் கோவம் வந்து அடிச்சிருக்கானே. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி நம்ம பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஒயன் உங்களுக்கு எப்படி? தேவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் ஒயன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. தேவங்க எனக்கு ஃப்ரெண்டு, ஒயன் வந்து தேவங்களோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. இங்கே அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பேசவே இல்லை, அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. இந்த காலேஜில் தான் போட்டிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, 3 பேருமே ஒன்றா தான் போட்டிருக்கோம். சந்தோஷம். நல்லா படிங்க சரியா? சரிம்மா. சரி அத்தை. அப்படியே டக்குன்னு எல்லாருமே தேவங்க பார்க்குறாங்க. தேவங்க அத்தைன்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. லைக் வாயெல்லாம் பல்லாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே கை வச்சு அப்படியே மறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. சரி, மத்தியானம் சாப்பிட்டு போங்களேன்ப்பா, செஞ்சுட்டேன் நான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்மா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் த. உங்களுக்கு அதை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக வருதா? உங்கள் அம்மாவுக்குமே அது லிட்ரலி லைட்டாக ப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லை பரவாயில்ல, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது அவங்களால மறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க உட்காந்து சாப்பிட்றாரு. சுகா அதேமாரி ஜேகே இங்கே 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பரிமாறிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மாவுக்கு வந்து லைட்டாக தேவங்க மேலே லைட்டாக எப்படி சொல்லுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் வெளில சொல்லலை. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வராங்க. அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்தா உங்கள் அப்பா வந்துட்டாங்க. உங்கள் அப்பா வந்ததும் ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாவுக்கே ஷாக். ஏன்னா எங்கள் அப்பா எப்பயுமே வந்து ஒரு 5 மணி போல் வருவாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி தான் சம்திங் இருக்கும். என்னடா அது அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மூச்சு பேச்சு இல்லை. அப்படியே அமைதியாயாச்சு. என்னது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாருக்குமே ஒரு கும்பிடு போடுறாங்க. இதில் தான் இந்த 3 பேரில் உங்களோட மருமகன் இருக்கான், கண்டுபிடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களோட அம்மா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. நீங்களாம் ஒய்யனோட கிளாஸ்மேட்ஸாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் கூட பழகிற மாதிரிலாம் பொண்ணு சொல்லவே கிடையாது. அங்கிள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒய்யனோட சீனியர்ஸ். நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் சரின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கோர் வாங்கினதால வயன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது இந்த ஜிம்மின் வந்தது எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சிட்டாங்க டோட்டலாக. அப்படியா, சூப்பர். என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க? நான் 97%. வெரி குட்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா இந்த ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. அப்புறம் நீப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. நான் 87% அங்கிள். சூப்பர் பரவாயில்லையே, இந்த காலத்து பசங்க நல்லா படிக்கிறாங்க. நீனு? நான் 81% அங்கிள். சூப்பர் பரவாயில்ல. இந்த காலத்தில் பொண்ணுங்க தான் அப்போ படிக்க மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் 85%. பட் ஸ்டில் உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ தலைவர் இங்கே வந்து அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டீங்களாப்பா? வாங்க உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை அங்கிள், நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். அப்படியா? சரி. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேகெல்லாம் எல்லாத்தையும் தனியாக ஓரமாக வச்சுட்டு உட்காந்து 3 பேர்ட்டையும் நல்லா கடலில் போடுறாங்க. கிரிக்கெட்டில் பார்ப்பீங்களா? அப்புறம் ஸ்கோரு செம்மையாக விராட் கோலி அடிச்சிருந்தார்ல, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸு இதுமாரி நடந்ததில்ல அதேமாரி நடந்ததில்லன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ போகிறவனுங்க பாவம், அவனுங்க என்ன அர்ஜென்ட்டாக வந்தானுங்கன்னு தெரியல.
இந்த அப்பா வேற கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பேசுன்னு பேசி எடுத்துட்டு இருக்கானுங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே சுகாக்கு ஒரு கட்டத்தில் தூக்கமே வர ஆரம்பிச்சிட்டு, ஆமாம் அங்கிள் ஆமாம் ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொட்டாவையெல்லாம் விட்டு அந்த மனசை பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்து ஆனால் நல்ல கம்பெனி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜேகே அண்ட் வந்து தேவம் நல்ல கம்பெனி கொடுக்குறாரு. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துலலாம் வைண்ட் அப் ஆகி முடிச்சுட்டு இப்படி கிளாக்கை திருப்பி பார்க்குறானுங்க. மணி 4:15. ஆத்தாடி மனுஷன் எம்மா நேரம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கிள் டைம் ஆகுது, அடிக்கடி வந்துட்டு போகணும் சரியா, சீனியராக இருக்கீங்க, என் பொண்ணுக்கு நீங்கள் தான் கைட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி டிப்ஸை கொடுங்க என் பொண்ணுக்கு சரியா. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. மறக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கப்பா, உங்ககிட்ட பேசினா நானே ஒரு மாதிரி யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படின்னு 3 பேருமே அப்படியே முழிக்கிறானுங்க. சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. சுகாக்கு நீங்கள் இப்போ ஒரு கடவுள் மாதிரி சரி ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாட்டா சொல்கிறாரு. சரி ஓகே பை 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு கட்டத்தில் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க போல். அம்மா அவங்க கிளம்புறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா உங்கள் அப்பா விட்டாராடி, பரவாயில்ல, பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு வழியாக கிளம்பிட்டானுங்க. இப்போது கதவை சாத்துற அடுத்த செகண்ட் லொட்டு தேவங்க அடி மேலே அடி விழுகுது. மயிறு போராட்ட சொல்கிறீங்க, ஒய்யன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நானுங்க அவனும் விலகி இருப்போம்ல, ஏன்டா என் உயிரை வாங்குகிறோம், உனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல், அம்மாவுக்கு ஏதோ ஆகிட்ட போல் நானும் அவனும் துப்புன்னு ஓடி வரோம், இதை கூட மன்னிச்சிடலான்டா. ஐயோ அது மையம் அப்போ பேசினான் பாரு பேச்சு, கொஞ்ச நஞ்சமாடா பேசுகிறாரு. ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்லேருந்து மனுஷன் கடல் மாரி வச்சிருக்கான்டா வாயை, அவ்வளோ பேசுகிறாரு. நல்ல வேலை ஒயன் காப்பாற்றி விட்ட, கடவுள் மாதிரி வந்தாடா அவ, முடியல மனுஷன். டேய் நிஜமாக சொல்லு, இவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. டேய் மச்சான் ஒய்யனை நான் லவ் பண்ணுறேன்டா, என்னால் முடியாதுடா. அப்போ என்ன பண்ண, தண்ணி கொடுத்துறேன் போய்டு, செஞ்சு அங்கே அவங்க அம்மா அப்பாவோடலாம் சேர விட்றா சரியா. அத்தை நல்லவங்கடா, அவருமே என்னடா யோசிப்பாரு, நல்ல மனுஷன் தான்டா. ஆஹா எலி தான் காயினா, ஏன்டா எலி புழுக்கையும் காயுது, முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 days ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனால் ஸ்டார்டிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஜிம்மன் உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஜந்து நிற்கிற மாதிரியே நீங்கள் இல்லவே இல்லை, நார்மலாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் உங்கள் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கப்பச்சிப்புன்னு போய் பிரின்ஸிபல்கிட்ட இது வேறு ஒரு பையன் வந்து என்ன ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணான், லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த பிரின்ஸிபல் வந்து சரி ஓகேம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அது ஜிமினா தெரியுது. நிறையா சொல்லி வார்ன் பண்ணுறாங்க ஜிமினா, பட் ஸ்டில் அவர் வந்து நீங்கள் ஏதாவது அவரை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த மாதிரி வயன் அம்மாவை விட்டு எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்தபோது இங்கே சுகா அடித்தது, அதே மாதிரி இப்போ வந்து பிரின்ஸிபல்லாம் எல்லாம் வார்ன் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவங்க மேலே டிப்ரெஷன், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி எரிச்சல், அப்படி இல்லைன்னா ஒரு வெறி கொண்ட ஒரு காதல் வர மாதிரி இருக்குது அந்த மனுஷன்ட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினுக்கு ஒரு ப்ரப்போசல் வருது. ஒரு ஜூனியர் பொண்ணு 9th படிக்கிற பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ அவர் வந்து அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு, நிஜமா நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜிமின், அவங்கள நான் லவ் பண்ணுறேன். ஓ அப்போது மேட்ரு பண்ணலாமா? அப்படின்னா சரி கிஸ் பண்ணலாமா? அவங்க கிஸ் எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இன்டெப்த்தாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு உனக்கு என் மேலே காதல்னு அர்த்தம், ஓகேவா? அதெல்லாம் ஓகே, ஆனால் நான் உங்களுக்கு லவ் சொன்னேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. ஸோ சொன்னீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் சொன்னதை செய்யலாம். அதுதான் உன் லவ் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் இது. ஸோ கண்டிப்பாக அது நல்லா டெப்த்தாக இருந்துச்சுன்னா உன்னை லவ் பண்ணுறேன் ஃபார் ஷூர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு
தென் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. எங்கள் ஜிம்மனுமே நல்லா அவருக்கு ஏற்கனவே நல்லா பழகின எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு காய். ஸோ அவருமே நல்லா வந்து இது பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நீங்கள் தற்செயலாக நீங்கள் அப்படியே போகிறீங்க பாருங்கள், பார்த்தா ஏதோ ஒரு தூணுக்கு பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறீங்க யாருக்குமே தெரியாமல் அப்படியே ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துட்டீங்க அவங்க 2 பேரை கிஸ் பண்ணுறத. ஸோ ஃபைனலி நீங்கள் அப்படியே அந்த சைடு வழியாக போகும்போது போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து டக்குன்னு விளக்கிட்டு, உன்னோட தான் அந்த அளவு ஒன்று ஃபீல் தரல, கிளம்பு எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை டக்குன்னு யூஸ் பண்ணி அப்படியே த்ரோ பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் எதுக்கு என்ன என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு டக்குன்னு ஜிம்மினோட கையை பிடிக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கையை கெடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உருவி விட்டார். எங்கே பையன் அப்படிங்கிறாரு. சி வாயை மூடு, உன் வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வரக்கூடாது. உனக்கு அவ்வளோ நல்ல உள்ளமாக இருந்தா இப்போ பண்ணல அந்த இழவை அவ கூட மட்டுமே பண்ண, அப்போ நான் நம்புகிறேன் நீ எவ்வளோ உத்தம, எவ்வளோ நல்ல பையங்கிறத. தயவு செஞ்சு என்கிட்ட வராத. உனக்கு அசிங்கமாக இல்லை வேற ஒருத்தரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதில் உனக்கு என்ன ஆனந்தம் கிடைக்க போகுது? வயன் இது சும்மா சும்மா பண்ணுது. ஓ அரிக்குதா? எனக்கு கேவலமாக ஏதாவது தோணுது, பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு போ. என்னை அப்படியே அலைய விட்டுட்டு கடைசியாக உனக்கு மடங்கணுன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவளை இப்போ தூக்கி போட்டே, அந்த மாதிரி தூக்கி போட்டதுக்கு தானே ஹெல்ப் பண்ணிருக்கு இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்க. அதுக்கு ஆள் நான் கிடையாது சரியா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது. அதில் தயவு செஞ்சு குறுக்க வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மிட்ட கையெடுத்து கும்பிட்றீங்க. அப்படியே அவரை பார்க்குறாரு. ஓ நீ லவ் பண்ணுறல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன ஓகே பா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். போகிற வழியில் அவன் இருக்கிறதால தானே நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுற. இப்போ நீ சொல்லும் போது கூட என்ன சொன்ன, ஒருத்தவனை நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் எதுக்கு அசிங்கமாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவன் உயிரோடு இருந்தால் தானே, நீ லவ் பண்ணுறவன் இருந்தால் தானே அது தப்பு. செத்து போயிட்டேனா அப்போ நான் லவ் சொன்னேன்னா அப்போ அதில் தப்பு இல்லைல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நிய பாய் சரங்கியாமல் சப்புலாகி லைட்டாக ட்விஸ்ட்டு தான். நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, அந்நியோ நிக்கோ நீ